தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா, தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் என்ன நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோற்றுருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போய்கிட்டே இருப்போம். அதனால் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அது மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போகிறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்லை மூழ்கி போகிறாரான்றதை தேர்தலில் நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால் கட்சியை பொறுத்தவரை யாரும் ஆரம்பிக்கலாம். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணால் அந்த யாருக்கு வேணால் அரசியல் இயக்கம் போகின்ற இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். ஏற்கனவே நாங்கள் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி கருத்து கூறும்போது வரவேற்றிருக்கிறோம். ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம், பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம். அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது, வரவேற்கிறோம். அவரை நம்பி அணிதிரளவிருக்கிற அவரது ரசிகர் மன்றத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு அவர் நம்பிக்கையாக கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய நம்பிக்கை முக்கியமானது. அந்த அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். முற்போக்கான பார்வையோடு அந்த சிந்தனைகள் இருப்பதாக நம்புகிறேன். அதை வரவேற்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய தொலைநோக்கு பார்வை முற்போக்கானதாக இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற முழக்கத்தோடு அதை அவர் முன்வைத்திருப்பது வரவேற்கக்கூடியது. ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பது, தேர்தலில் போட்டியிடுவது எல்லோருக்கும் உள்ள உரிமை. அவர்களை வெற்றி பெற செய்வதும் செய்யாததும் மக்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு இன்னொரு கட்சி நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி நம்ம எதுவும் சொல்வதற்கு சொன்னால் நாகரிகமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் 2026 கட்சியை நோக்கி நான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் 2026 நோக்கி நாங்கள் இதோட கட்சி மூவ் பண்ணோம் அப்படின்றீங்க. ஒருவேளை விஜயோட டிவிகேவும் நம்மளுடைய சமத்துவ கட்சியும் ஒன்று கூட்டணி சேர்ந்து செயல்படுமா? நான் 2024 தேர்தல் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாதம் இருக்குமா, 6 மந்த்ஸ் முன்னாடியே நான் 2026 இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம்.